சொல்லி. ஆனால் அன்பாலையும் தன்னுடைய இன்வால்மெண்ட்னாலே ஒவ்வொரு நாளும் கட்டிட்டு இருக்காரு. நான் கமிட் ஆகி 3 மாதம் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாமே 10 மடங்கு 20 மடங்கு. ஐயோ அவன் தான் நம்ம உழைக்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி நான் இன்னும் வேகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ மேட் அ ரைட் டெசிஷன். தனி ஒருவனுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது சிவகார்த்திகேயன், தேங்க்யூ, அண்ட் ராஜா சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லைக் எங்கள் வீட்டில் அப்பா ப்ரொடியூசர், தம்பி ஹீரோ. எப்பவுமே ஒரு தெரியாமல் ஒரு போட்டி இருக்கும், யார் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, டேரக்டரா ப்ரொடியூசரா ஹீரோவான்னு சொல்லிட்டு. அப்பா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. யாராவது ப்ரொடியூசர் கம்மியாக பேசிட்டு அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷனில் கூட கேப்டன் ஆஃப் த ஷிப்னு கூப்பிட்டாங்க டேரக்டரை. அப்படியே பார்த்தாரு, சரின்னு சொல்லிட்டு. அடுத்து அவரை கூப்பிட்டாங்க ப்ரொடியூசரா. உடனே காம்பேக்டர், ஓனர் ஆஃப் த ஷிப்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல வச்சு, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இங்கிலீஷ் படங்கள் நீ பார்த்துருக்கியா ராஜா, 20th Century Fox, வார்னர் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து பேனர் தான் ஒன்றா இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் பேர்லாம் மாறும். ஏன்னா அவங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ப்ரொடியூசர் வேணும், ப்ரொடியூசர் டேஸ்ட்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடியூசர் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் படம் நான் ஹனுமான் ஜங்ஷன் அப்பாவோட ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது பயந்துட்டு தான் வேலை செஞ்சேன். ரொம்ப பயம், ஏதாவது தப்பாக பண்ணால் தூக்கிடுவாருன்னு சொல்லிட்டு. நான் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் மேலே எனக்கு இருக்க மரியாதையும் அந்த பயமும் அந்த அக்கறையும் தான் என்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் ஆகியிருக்கு இன்னைக்கு. ஸோ ஒரு படத்துக்கு யார் பெருசு, கல்வியா செல்வமா வீரமா மாதிரி எங்கள் வீட்டில் எப்போ சண்டை வந்துட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு சந்தோஷ சுப்ரமணியம் படம், ஏஜிஎஸ் நிறுவனம் இருக்கிறதுலே என்னுடைய பெரிய நிறுவனம் இன்னைக்கு. அவங்ககிட்ட வரும்போது சரி நல்ல ஆள் வந்திருக்காங்க, நல்ல சம்பளம் கேட்கலான்னு சொல்லி நான் ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா சைடில் கூப்பிட்டாரு, டேய் பெரிய ஆள் இருக்காங்க, உங்களை நம்பி வந்திருக்காங்க, கவுத்து விட்டுறாதரா. இதை நம்பி நிறைய பேர், ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு அப்பாவாக அட்வைஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ப்ரொடியூசர் வரணும்ல எப்போ சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன்னாக்க, இண்டஸ்ட்ரி should proudly welcome a wonderful producer. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்ன் அதிகமாக இன்னைக்கு நான் தான் அவங்க பேசிட்டு இருக்கேன். ஐ எம் சர்ப்ரைஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. இந்த ப்ரொடக்ஷனில் இருந்து எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீம் பற்றி பேசியிருக்கலாம். சிவகார்த்திகேயன் நான் ரொம்ப விரும்பி அடுத்த படம் நடத்திருக்கேன். ரொம்ப ஒரு ப்ராமிசிங் ஹீரோ, என்னுடைய கதைக்கான ஆப்ட் ஹீரோ. ஸோ என் படத்தை பற்றி நான் என்னுடைய விழாவில் பேசுவேன். இன்னைக்கு முழுக்க ராஜா சாருடைய விழா இது. ஆல் தி பெஸ்ட் சார். அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக, அதாவது வெறும் திறமை மட்டுமே கிடையாது, நல்ல உள்ளம், நல்ல எண்ணம் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு வெற்றி தர முடியும். அதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கிற அவர்கிட்ட பற்றி நான் மட்டும் பேசணும்னு நினச்சேன். என்னுடைய மனப்பூர்வமான அடையாளத்திலிருந்து அவருக்கான வாழ்த்துக்கள். பெரிய பெரிய நிறுவனம் அமையும். நன்றி.